நம் இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியாய் இந்த வலைதளத்தின் மூலியமாய் உங்களோடு பேசும்படியாய் தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணும்படியாய் தேவன் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் தயவுக்காய் கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட இதை வலைதளத்தின் மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானித்துக்கென்று 1 நாளாகமம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதேமின் வீட்டில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதேமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதேமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில். அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே கர்த்தருடைய பெட்டி, இந்த கர்த்தருடைய பெட்டி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது தேவனுடைய பெட்டி என்றால் என்ன? அந்த பெட்டியில் காணப்படுகிற காரியங்கள் என்ன? ஏன் அந்த பெட்டி ஓபேத் ஏதேமின் வீட்டில் இருக்க வேண்டும்? அந்த பெட்டி அந்த வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இப்போ கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டில் ஏன் வந்தது? அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பெட்டி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் அது ஒரு சித்தி மரத்திலே செய்யப்பட்ட பெட்டி. அந்த பெட்டியை குறித்து வேதத்தில் ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை, தான் கொடுத்த கட்டளைகளை தேவன் கொடுக்கும்படியாய் யாத்திராகமம் புத்தகத்தில் அவரே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்தில் அந்த பெட்டி எப்படி செய்ய வேண்டும், அந்த பெட்டியினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த பெட்டி எந்த மரத்திலே செய்யப்பட வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, ஏன் அப்படிப்பட்டதான ஒரு பெட்டியை தேவன் செய்ய சொல்ல வேண்டும்? எதற்காக அப்படி அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் புத்தகத்தில் 10வது வசனம் சொல்லுகிறார், சித்தி மரத்தினாலே ஒரு பெட்டியை பண்ண கடவாய். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசு பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி செய்து சித்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி. அது மாத்திரமல்ல, 16வது வசனம், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. இப்போ அந்த பெட்டியில் என்ன இருந்தது என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் தேவன் கொடுக்குற சாட்சி பிரமாணம், 10 விதமான கட்டளைகள்.
இந்த 10 விதமான கட்டளைகளை, தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்கும்படியாக சொல்லுகிறாங்க. அப்படி வைக்கப்பட போகிற பொட்டி எப்படிப்பட்டதான மரத்தில் செய்ய சொன்னார் என்று சொன்னால், சந்தன மரத்திலோ மிக உயர்ந்த மரம் என்று சொல்லப்படுகிற அநேக மரங்களாலோ அல்ல. அவர் செய்ய சொன்னது என்ன? சித்தி மரம். இந்த சித்தி மரம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா கசப்பு தன்மை கொண்டது. சித்தி மரத்தை போல ஒரு கசப்பு தன்மை எதுலையும் கிடையாது. இந்த சித்தி மரத்தில் அந்த பெட்டியை செய்யும்போது பார்த்திங்கன்னா, அது பாதுகாக்கப்படுறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகள் பெட்டியில் எங்கே இருக்கலன்னா, கசப்பு இருக்கிற இடத்துல, எங்கே கசப்பு எங்கே கசந்து போய் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கும். வார்த்தை வைக்க வேண்டும். கசந்து போய் இந்த நாளில் கூட சித்தி மரத்தை போல கசப்போடு கூட, மாறாவை போல கசப்போடு கூட அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயங்களில் இந்த மாறா போன்ற கசப்பு நிறைந்த இருதயங்களில் துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிற உன் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனத்தை வைக்கும்போது ஆமென் ஆசீர்வாதமாய் மாறும். அந்த பெட்டியில் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுடைய பெட்டிக்குள்ள அவருடைய வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு நாளும் பூச்சியோ துருவோ அதை அழித்து போடாது. ஏனென்றால் அவ்வளோ கசப்பு நிறைந்த ஒரு பாத்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னால், கசப்போடு இருக்கிறவங்கள பார்த்தா ஜனங்க கிட்ட கூட வரமாட்டாங்க அநேக ஜனங்க. ஏன்னா அவங்க கசப்போடு இருப்பாங்க, அவங்க கசந்து போயிருக்குது, அவங்க இடத்துல ஒன்றும் இல்லை, அவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க, துயரத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கிட்ட வர மாட்டாங்க. ஆனால் நன்றாக இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, அவங்க சொல்கிறதெல்லாம் அது அம்பலத்துக்கு வரும், அவங்க சொல்கிறதெல்லாம் நிறைவேறும். அவரை சுற்றியும் ஒரு ஜனங்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. இங்கேயும் அப்படிதான். இந்த சித்தி மரம் மிகவும் கசப்பு வாய்ந்த மரம். இந்த மரத்துக்குள்ளே தான் தேவன் வசனங்களை வைக்கிறார். இன்றைக்கு கசப்போடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம். ரூத் சொன்னது போல, நகோமி சொன்னது போல, என்ன நகோமி என்று சொல்வானே, நான் எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுமையாய் வந்திருக்கிறேன், என்னை மாறா என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அருமையான சகோதரனே சகோதரி, மாறா என்று சொன்னார். அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அந்த கசப்பு நிறைந்த தண்ணீர் அங்கே காணப்பட்டது. கசப்பு. தேவன் அந்த கடைசி அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கின போது கசப்பு கலந்து அந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அவர் அதை குடிக்க மனதில்லாமல் ஊற்றிப்பட்டார். அருமையான சகோதரனே சகோதரி, கசப்பு வாழ்க்கையில் கசப்பு. இந்த பஸ்கா பலியை நீ புசிக்கும் போது கசப்பு நிறைந்த கீரையோடு கூட அதை பிடிக்கும்படியாக புசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். கசப்பு அவருடைய வாழ்க்கையில் அநேக கசப்பான அனுபவங்கள். இந்த கசப்பு வாழ்க்கையே கசந்து போன நிலையில தான் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தபோது நம்ம மாற்றப்பட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டி, கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதேமின் வீட்டில் வைக்கப்படுகிறது. முதலாவதாக இந்த பெட்டி எங்கே பிடிக்கப்பட்டது, எந்த இடத்துல இருந்தது என்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கும்போது, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரில் உள்ள அல்கோசுக்கு கொண்டு போனார்கள், அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்போது அவர்கள் தாகோனை எடுத்து அதை திரும்ப ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் இல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியிலே உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது.
அருமையான சகோதரி, இது கர்த்தருடைய பெட்டியை ஆண்டவர் ஒரு பெட்டியை செய்ய சொல்லி அதில் தன்னுடைய கட்டளைகளை வைக்கிறார். அந்த நாம் படங்களையோ விக்கிரகங்களையோ சிலை வழிபாடோ நமக்கு கிடையாது. நாம் எல்லாம் அவருடைய வார்த்தைகளை மாத்திரம்தான். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் வார்த்தையாக இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும்படியாய், அந்த வார்த்தைகளை நாம் நேசிக்கும்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அப்படி வார்த்தையாக இருக்கிற தேவாதி தேவன் அந்த பெட்டியில் வைக்கப்படும் போது அது ஒரு நாளில் பெலிஸ்தர் இந்த பெட்டியை பிடித்து கொண்டு போகிறாங்க. இந்த பெட்டி களத்துக்கு வந்தால், போர்க்களத்துக்கு வந்தால் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லி முதலாவதாக அந்த பெட்டியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பெட்டியை பிடித்து கொண்டு போனாங்க. அப்படி பிடித்து கொண்டு போனவர்கள் என்ன நடந்தது என்று சொன்னால், அது அவர்கள் வணங்குகிற தாகோன் கோவிலுக்குள்ளாக உள்ளே கொண்டு போய் அந்த தாகோன் சிலைக்கு முன்பாக அந்த பெட்டியை வைத்தார்கள். அப்படி வைத்துவிட்டு மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்து கதவை திறந்து பார்த்தபோது அந்த பெட்டி வைத்த இடத்துல இருந்தது. ஆனால் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலை தாகோன் அந்த பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது. மறுபடியுமாய் அந்த சிலையை எடுத்து, தாகோனை எடுத்து அந்த இடத்துல வைத்துவிட்டு மறுநாள் காலமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலை விழுந்து கிடந்தது மாத்திரமல்ல, அது தலை, கை, கால் எல்லாம் உடைபட்டு தனித்தனியாக கிடந்தது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக எந்த சிலை, எந்த இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் வைத்தாலோ அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அப்படிப்பட்டதான அந்த தாகோன் சிலை உடைபட்டு போனது. அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த தாகோன் சிலை வணங்கி ஒன்றுமில்லாமல் போனது. கர்த்தருடைய பெட்டி மகிமை நிறைந்த பெட்டி, அது கிரியை செய்கிற பெட்டி, அது கிரியை செய்யும். ஆண்டவர் அண்ட சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த பெட்டியை இவர்கள் பெலிஸ்தீனுடைய தேசத்திலிருந்து கொண்டு வருகிறாங்க. அப்படி கொண்டு வருகிற போது அதை உற்சாகத்தோடு கூட அநேகர் திரளாய் ஜனங்க ஊர்வலமாய் கொண்டு வருகிறாங்க. அப்போது மாடு மிரண்டதுனால பெட்டி விழப்போனது. ஊசா என்கிறதான மனுஷன் அந்த பெட்டியை பிடித்தான். பிடித்த உடனே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் மரித்து போனான். ஆண்டவருடைய பெட்டியை துணிகரமாய் தொடக்கூடாது. அவன் மரித்து போனபடினாலே தாவீது அந்த பெட்டியை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு ஓபேத் ஏதேமின் வீட்டில் அந்த பெட்டியை வைத்தார்கள். இந்த ஓபேத் வீட்டில் அந்த பெட்டி 3 மாதம் வைத்திருந்த போது கர்த்தர் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டியை சிறைபிடித்து கொண்டு போய் அவர்கள் கோவிலிலே வைத்த போது அந்த கோவில் சிலை கீழே விழுந்து உடைந்து போனது. ஆனால் அதே பெட்டி ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் ஓபேத் ஏதேமின் வீட்டில் வைக்கப்பட்ட போது அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். இந்த 3 மாதத்தில் அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்தது. இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, அன்றைக்கு என் தேவாதி தேவன் சித்தி மரத்தில் பெட்டியை செய்ய சொல்லி 2.5 முழம் 1.5 முழம் அகலமும் 1.5 முழம் நீளமும் செய்து உயரமும் சொல்லி தேவாதி தேவன் அந்த பெட்டியை அளவிட்டு கொடுத்து செய்ய சொல்லி அதில் தன்னுடைய கட்டளைகளை வைத்து அது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மாத்திரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கர்த்தருடைய பெட்டி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய இருதயம்தான் கர்த்தருடைய பெட்டி. அது கசப்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. கசப்பு நிறைந்த பெட்டி. சித்தி மரத்தில் செய்யப்பட்டது போல உன்னுடைய கசப்பால் நிறைந்திருக்கிறது. இதற்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை நீ பத்திரப்படுத்துவாய் என்று சொன்னால் நீதான் கர்த்தருடைய பெட்டி. தேவன் உன் இருதயத்துக்குள்ளே வாழும்படியாக பிரயாசப்படுகிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அருமையான சகோதரனே, சகோதரி,
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாம் தான் தேவனுடைய ஆலயம். இது தேவனுடைய ஆலயத்தில் இதுதான் கர்த்தருடைய பெட்டி. இங்கே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வசனமாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். இப்போ இந்த பெட்டி உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வசனங்கள் உன் இருதயத்தில் இருக்கும். எல்லார்கிட்டையும் இருக்குது பெட்டி. கசப்பு இருக்கும், கசந்து போயிருப்பாங்க, பழைய நினைவுகள் கசப்புள்ளதாக இருக்கும். ஆனால் வசனத்தை அவர்கள் வைக்கிறதில்லை. உன் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால், தேவாதி தேவனுடைய ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஓபேத்-ஏதோமின் வீட்டை மாத்திரமல்ல, நம்ம வீட்டையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்கள் இருதயம் தான் கர்த்தருடைய பெட்டி. அதில் தான் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இது அவரை பிடிக்கும்படியாக கொண்டு போகிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தெய்வங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் உன்னிடத்தில் வரும்போது மாத்திரம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் எப்படியெல்லாம் இருக்கிறார்? நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்ன அருமையான சகோதரனே சகோதரி, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவரை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய பெட்டி என்ன இருந்தது என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய கட்டளைகள் காணப்பட்டது. சரி, அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், ஆதி முதல் இருந்ததும். ஆதி முதல் ஆண்டவர் ஆதியிலே இருந்தார். வானத்தையும் பூமியும் படைக்கும் போது என் தேவாதி தேவன் என் தேவனோடு கூட இருந்தார். அவர் செல்ல பிள்ளையாக இருந்தார். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஆதி முதல் இருந்ததும். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அவரை பார்த்துருக்கோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சொல்கிறாங்க, எங்கள் கண்களினால் கண்டதும். அவங்க கண்களினால் கண்டிருக்கிறாங்க. அவர்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமான. நல்லா கவனிக்கணும் பாருங்க. இந்த வார்த்தை குறித்து ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே இருந்தார் அவர். அப்போ ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். நாங்கள் கேட்டோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் கண்டோம், எங்கள் கண்களினால் கண்டோம், எங்கள் கைகளினால் தொட்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம். அது ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு சொல்லுங்கள். ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. நாம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 2 நம்ம பேசுறதெல்லாம் கணக்கு வச்சோம்னா 1 மணி நேரமாவது பேசியிருப்போம். 20 மணி நேரத்தில் இல்லை 1/2 மணி நேரமாவது பேசியிருப்போம். ஆனால் அவைகளெல்லாம் ஜீவன் இல்லாத வார்த்தைகள். ஆனால் வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர்தான் இயேசு. அவர் வார்த்தையாக இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் அருமையான சகோதரனே சகோதரி, 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருக்கு பேர் என்னடான்னா, ஏசப்பாவுக்கு பேர் என்னடா, தேவனுடைய வார்த்தை. வார்த்தையாக இருந்தார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். 25:14 அழகாக சொல்கிறாங்க. எரேமியா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், நாங்கள் ஆமென் சொல்ற, என்னுடைய வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையின் இருக்கும் சம்மட்டியைப் போல இருக்கிறது.
அவருடைய வார்த்தை கண்மலை என்ன இருக்கும், சம்மட்டி. அவருடைய வார்த்தை அக்னியாக இருக்குதான். ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன் என்று அவர்களை பற்றி. ஆண்டவருடைய வார்த்தை அக்னியா, அவர் அக்னியாக இருக்கிறார். மோசேக்கு அவர் அக்னியாக வெளிப்பட்டார். அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நீ வேதத்தில் இன்னும் அநேக இடங்களில் அவரை குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி உருவாக்கும், இந்த அக்னி அழிக்கும், இந்த அக்னி உன்னை காக்கும். தேவன் தான் அக்னியாக இருக்கிறார், வார்த்தை தான் அக்னியாக இருக்கிறது. அப்போது அவர் முதலாவதாக அவர் எப்படி வெளிப்படுவார் என்று சொன்னால், எப்படியெல்லாம் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் முதலாவதாக வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தை மாத்திரம் சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஜீவ வார்த்தை. யோவான் 17:17 சொல்கிறார், இதோ உங்களுடைய சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். வசனம் தான் சத்தியம். ஆதியில் வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக மாறி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். 1:14 யோவான் விசேஷ புத்தகத்தில். அருமையான சகோதரன சகோதரி, தேவன் வார்த்தையாக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய நாமங்களை குறித்து பார்க்குறோம். முதலாவதுடைய நாமம் வார்த்தை என்பது. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1:21 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. அருமையான சகோதரனே சகோதரி, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களுக்கு நம்மை ரட்சிப்பார் என்றார். முதலாவது அவருடைய நாமம் வார்த்தை என்பது. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் இயேசு என்று சொன்னால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா? அருமையான சகோதரன சகோதரியே, உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவாதி தேவன், அன்றைக்கு தேவ சமூகத்தில் செல்ல பிள்ளையாயிருந்த தேவாதி தேவன், இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆமேன் பரிகார பலியாக, ஆமேன் ஸ்தோத்திரமான லூயா, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கும்படியாக இந்த பூமியில் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். பிறப்பிலிருந்தே பாவத்தில் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் நாம, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்க. தேவாதி தேவன் நம் மீது இருந்த அந்த பாவ அழுக்கை நீக்கும்படியாக, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில வந்தார். அவர் தான் இயேசு. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இன்றைக்கு அருமையான சகோதரன சகோதரி, உலக பிரகாரமான பாவங்கள்ல, உலக பிரகாரமான சிற்றின்பங்கள்ல, உலக பிரகாரமான வாழ்க்கையில சுற்றி திளைத்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் நம் தேவாதி தேவன் ஒரு நாள் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் இன்னதென்று நாம் அறிக்கை செய்து, ஐயோ இவையெல்லாம் நாங்கள் செய்தோமே, இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்தோமே என்று சொல்லி அறிக்கை பண்ணி விட்டுவிடும்படியாக என் தேவாதி தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தார். இந்த பாவங்களெல்லாம் நீக்கி போட்டார். கல்வாரி சிலுவையில் என தேவாதி தேவன் 2 கரங்களிலும் ஆணி கடாவப்பட்டு, 2 கால்களிலும் ஆணி கடாவப்பட்டு, தலையில் முள்முடம் சுட்டி அங்கே ஆணி அங்கேயும் ஆமேன் ரத்தங்கள் வழிந்தோட, முதுகில் சாட்டையால் அடிக்கப்பட்டு, விழாவில் குத்தப்பட்டு, 7 இடங்களில் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால உன்னையும் என்னையும் தேவாதி தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதான அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம் பாவங்களை எல்லாம் தேவாதி தேவன் மன்னித்திருக்கிறார்.
இரத்தத்தால் நம்மை கழுவி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்த வேறுடைய வசனங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் இயேசு. அவர் ஜீவ வார்த்தை. அவர் உன் பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிக்கிறவர். மூன்றாவதாக அருமையான சகோதரன் சகோதரி, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்குது. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்று என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா? அருமையான சகோதரனே சகோதரி, நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், ஜீவ வார்த்தையாய் இருந்தவர், இயேசுவாக இந்த பூமியில் அவதரித்தவர், அவர் இம்மானுவேலாக உன்னோடும் என்னோடும் தேவாதி தேவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இம்மானுவேல், இந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் முழுக்க நம்மை கைவிட்டாலும், உற்றார் விரைவில் இணைந்த பந்துக்கள் எல்லோரும் நம்மை கைவிட்டாலும், தேவாதி தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறது என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிறார் அர்த்தம். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்க. அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், உனக்கு முன்பாக இருக்கிற தாகோன் தரையில விழுந்து போக உனக்கு முன்பாக மண்டியிடும். உன்னோடு கூட இம்மானுவேல் இருப்பார் என்று சொன்னார். உன்னோடு கூட நீ பாவத்தினாலே கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு இம்மானுவேல் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உனக்கு முன்பாக தாகால் இருக்கலாம், பாகால் இருக்கலாம், தாகோன் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட கிரகமாக இருக்கலாம், அவைகளெல்லாம் உன்னிடத்தில் வந்து பணியும். ஏனென்று சொன்னால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஜீவ வார்த்தை, உனக்குள்ள ஜீவ வார்த்தை உண்டா? நீ தேவனை நேசிக்கிறாயா? வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அவரை சிநேகிக்கணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும். உலக போராட மனுஷன் மேலே அன்பு செலுத்துகிறது அல்ல, அவர் மேலே அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் போது, அவரோடு கூட நீ ஐக்கியமாக இருக்கும்போது, அவர் சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார். அதிகாலையில் நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவார். அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதபடிக்கு இருக்கிறார். உன்னை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக இருக்கிறார். உன் கவலைகள், கண்ணீர்கள், துக்கம், துயரம் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக இருக்கிறார். அவர் உன்னை சுமக்கிற தெய்வம். அவர் உன்னை சுமக்கிற தெய்வம். நான்காவதாக எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், 1 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர், இம்மட்டும் காத்தார். எபினேசர் என்று சொன்னால் இம்மட்டும் காத்தார் என்ற அர்த்தமா? இங்கே அருமையான சகோதரன சகோதரியே, இந்த பெலிஸ்திய ஜனங்கள் எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து எப்போதும் அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களெல்லாம் அவரிடத்துல வந்து சாமி இடத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா?
1 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8வது சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போது அவனுக்கு மறுமொழியில் அருளச் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கையில் கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தீரின் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பட்டு விழுந்தார்கள். அப்போது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். ஒன்றும் இல்லை, ஆண்டவரை ஜெபம் பண்ணிங்க. இந்த பெலிஸ்தீன் எப்போதும் எங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த பெலிஸ்தீன் எப்போதும் எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஜனங்களெல்லாம் சாமுவேலிடத்தில் வந்து முறையிட்ட போது, நீங்கள் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க, எப்போ ஒரு முறை இல்லை, ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னோடனே சாமுவேல் ஜெபம் பண்ணிடுற உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். பெரிய இடி முழக்கங்களை கட்டளையிட்டு அவளை கலங்க பண்ணினார். இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்க இன்று பெலிஸ்தரை முறியடித்தார்கள். அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்காக நடுவில் நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? நீ துக்கத்தோடு துயரத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? சதா உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆவியானவர்களோடு முகமுகமாய் பேசுகிறார். திட்டத்தெரிவாய் பேச, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மட்டும் காத்தார் எபினேசர். பெரிய இடிமுழக்கங்களை கட்டளையிட்டு அவர்களை கலங்கடித்து அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து அவர்களை முறியடித்து எபினேசராக இருந்து காத்தவர் இன்றைக்கு உன்னையும் காக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பெட்டியில் இருந்தது சிவ வார்த்தை மாத்திரமல்ல, அவர் உனக்கு எபினேசராயிருக்கிறார். அவர் உன் பாவங்களை ஆமேன் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் உன்னோடு கூட என்றென்றைக்கு காணப்படுகிற இம்மானுவேலாயிருக்கிறார். இம்மட்டும் காத்த எபினேசராயிருக்கிறார். அவருடைய நாமம், அவருடைய நாமம் இருதயம் என்ற பெட்டியில அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். உன் இருதயம் என்ற பெட்டியில அவர் இயேசுவாக இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற இயேசுவாக இருக்கிறார். உன் இருதயம் என்ற பெட்டியில அவர் இம்மானுவேலா, எப்போது கூட இருக்கிற இம்மானுவேலா இருக்கிறார். உன் இருதயம் என்கிற பெட்டியில உன்னை காக்கிற இம்மட்டும் காத்த எபினேசராக இருக்கிறார். 5வது ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 'அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் என் எழுந்து நடை என்று சொல்லி வலது கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கைகளும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால்
இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், பிறவியிலே இவன் ஒரு சப்பானி. இவன் கால்களும் கைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் வயிற்றில் 2வது வசனம் வாசிக்கும்போது, அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தின் வாசலில் கொண்டு வந்து வைப்பாங்க. வருகிற ஜனங்களிடத்தில் அவன் கையை நீட்டுவான். எல்லோரும் அவனுக்கு காசு போடுவாங்க. அவன் வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், எப்படிப்பட்ட மனுஷனும் பாதியிலே அவனுக்கு கால்களிலோ கைகளிலோ ஏதாகிலும் விபத்து ஏற்பட்டு ஊனமாகி போனால் அது திரும்ப சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், கைகளும் கால்களும் பலனில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷன், அவனை சுமந்து கொண்டு வருகிறாங்க, சுமந்து கொண்டு அங்கே வைக்கிறாங்க, மறுநாள்லேயும் அவனை சுமந்து கொண்டு போகிறாங்க. அவனை யாராவது சுமக்கணும். அவன் யாரையும் சுமக்க முடியாது. அவனால் யாரையும் சுமக்க முடியாது. அவனை யாராவது சுமந்து கொண்டு வருவாங்க. அப்படி தான் அவன் வைக்கப்பட்டிருந்தான். அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த வாசல் அண்டையில் அவன் இருந்தான். தேவாலயத்துடைய வாசலில் இருந்தான். அப்படி அங்கே அமர்த்தப்பட்டவன் அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் கடந்து வரும்போது அவளை உற்று நோக்கி பார்க்கிறான். அவர்களை கண்டார்கள். நீ என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட என்று சொன்னாங்க. உடனே அவன் எழுந்து குதித்து எழுந்து நின்று நடந்து தேவாலயத்துக்குள்ளே அவனோடு கூட ஓடினான். நசரனாகிய இயேசு, நசரனாகிய இயேசு என்று சொன்னால் சுகமாக்குகிறவர் என்ற அர்த்தமா? சுகம் கொடுக்கிற தெய்வம், உனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். பார்த்தீங்கன்னா அவன் ஏதாகிலும் கிடைக்குமா? தற்காலிகமாக ஏதாகிலும் கிடைக்குமா? தான் சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவன் அவளை நோக்கி பார்த்தான். ஆனால் அவர்களோ நசரனாகிய இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து தூக்கி விட்ட ஒன்றுமே அவன் எழுந்திருந்தான். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சுகமாக்குற தெய்வம். நசரனாகிய இயேசு என்று சொன்னால் சுகமாக்குகிற தெய்வம். உன்னையும் என்னையும் சுகமாக்கும்படியாக கர்த்தருடைய பெட்டி அண்டையில் இருக்கிறார். உன் இருதயம் என்ற பெட்டியில சுகமாக்குற தெய்வம் நசரனாகிய இயேசு இருக்கிறாரா? ஜீவ வார்த்தையாக எங்கள் கண்களினால் கண்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் அந்த ஜீவ வார்த்தை, யோவான் சொன்னது போல ஜீவ வார்த்தையாய் உன் இருதயத்தில் இருக்கிறாரா? உன் பாவங்களை எல்லாம் நீக்கி ரட்சிக்கிற இயேசுவாக இருக்கிறாரா? என்றென்றைக்கு உன்னோடு கூட இம்மானுவேலா இருக்கிறாரா? இம்மட்டும் காத்த எபினேசரா இருக்கிறாரா? சுகம் கொடுக்கிற தெய்வம் நசரனாகிய இயேசுவாக இருக்கிறாரா? உடைய கர்த்தருடைய பெட்டி உன் இருதயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கு. அந்த பெட்டிக்குள்ள இயேசுவானவர் வசனமா வார்த்தையாய் ஜீவ வார்த்தையாய் உனக்குள்ளே இருப்பார் என்று சொன்னார். அன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி அண்டை முன்னாலே தாகோன் விழுந்து கிடந்தது போல உனக்கு முன்பாக எல்லாமே விழுந்து போகும். அது தாகோனா இருக்கலாம், பாகாலா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட தெய்வங்களா இருக்கலாம். உலக பிரகாரமான மனுஷன் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக தாழ விழுந்து போகும். நீதான் கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டி நீதான். உனக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய பெட்டி மாத்திரம் இருந்து கர்த்தருடைய பெட்டியில் வார்த்தை இல்லைன்னா அது பிரயோஜனமாக இருக்காது. நீ கர்த்தருடைய பெட்டியாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள்ளே இருந்தால், 3 மாதம் இருந்த அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தது போல உன்னையும் என்னையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னையும் என்னையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மள கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், சதா சர்வ காலமும் ஜீவிக்கிறவர். நீர் ஜீவிக்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களையும் கூட ஜீவனோடு வைத்திருக்கிறது. இன்றைக்கு நீர் முகமுகமாய் திட்டந்தெளிவுமாய் பேசினீர் ஆண்டவரே. எசப்பா, கர்த்தருடைய பெட்டியை பிடித்து தாகோன் அண்டையில் கொண்டு போய் வைத்த போது அந்த தாகோன் அந்த பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது. மறுநாள் மறுபடியும் வைத்து விட்டு போகும்போது அது கீழே விழுந்து கைகளும் கால்களும் உடைபட்டு போயிருந்தது. இன்றைக்கு ராஜா, உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பெட்டியாய் காணப்படுகிற பிள்ளைகளை யாரெல்லாம் பிழைக்கும்படியாய், யாரெல்லாம் சிறை வைக்கும்படியாய், யாரெல்லாம் துன்புறுத்தும்படியாய் ஆண்டவரை காணப்படுகிறார்களோ, ஜீவ வார்த்தையாகிய இயேசுவே, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இயேசுவே, கூடவே இருக்கிற இம்மானுவேலே, இம்மட்டும் காக்கிற எபினேசரே, சுகந்தருகிற நசரனாகிய இயேசுவே, இது கிரியை செய்யும். உடைய பிள்ளைகள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சுகித்திருக்கட்டும். நன்மையானதை கண்டடையட்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாது இருக்கட்டும். இந்த நாளில் அந்த வலைதளத்தில் மூலியமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரியும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர், ஆசீர்வதி வல்ல கரத்தினுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். இதில் ஏறப்பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் வழிநடத்தலும் என்றும் சதா சர்வ காலம். இந்த வார்த்தைகளை வலைதளத்திலும் வள கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனோடும் சகோதரியோடும், இயேசு ஜீவிக்கிற தேவ சபையாரோடும், சகல பரிசுத்தவான்களோடும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இணைந்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.